கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருப்பீங்க. உபவாச நாட்களிலே தினம்தோறும் இரவும் பகலும் செய்தி கேளுங்க. கர்த்தருடைய ஆவியான உங்களோடு பேசுவார். இந்த வருஷத்திலே 40 நாளும் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்களிலே இப்படி இருக்க, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை. வசனத்தின் மேலே வாஞ்சை அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி அழகா எழுதப்பட்டிருக்கு. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. புதிதாய் பிறந்த குழந்தை இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, இன்னைக்கு தான் டெலிவரி ஆயிருக்கு அப்படிம்பாங்க. பிறந்த பேபி, பிறந்த பையன், அரை மணி நேரத்துக்கு ஒரு அந்த தாய் பால் கொடுக்கணும். அதே போல புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அப்போ உபவாச நாட்களிலே என்னென்ன அதிகமாக செய்யணும், நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தயவு செய்து செல்ஃபோன் எங்கேயாவது ஒரு ஓரமாக கண்ணு தெரியாத இடத்துல வச்சுருங்க. நிறைய குடும்பத்திலே அதுவே ஆபத்தாக இருக்கு. இந்த கடைசி காலம் எல்லா பக்கமும் அன்னைக்கு ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டரு பாட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே செல்ஃபோனில் போய் அந்த பாட்டு தேடிட்டு இருக்காரு, எங்கள் பலிபீடத்தில் இருந்து. இந்த கடைசி காலம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, பலிபீடத்தில் நிற்கும்போது கையில் செல்ஃபோன் எடுத்து உடனே பாட்டு தேடுறாங்க. அழகா நமக்கு பாட்டு புக்கு இருக்கு, கையில் பைபிள் இருக்கு, நமக்கு எல்லா விதமான வாசலும் திறக்கப்பட்டு தான் இருக்கு. நம்ம தான் கையில் பைபிள் எடுத்துட்டு உட்காரணும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அண்ணா எங்கள் வீட்டில் பைபிள் இல்லையனே, எங்கள் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்குனே, நான் எப்படின்னே கையில் பைபிள் எடுத்து வாசிக்க எனக்கு வாய்ப்பே இல்லையனே, வீட்டில் பைபிள் வச்சா கிழிச்சு போட்டுருந்தாங்கண்ணே. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் ஒருவேளை கையில் பைபிள் அந்த செல்ஃபோனில் அந்த ஆப் மூலிமா பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு இருக்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, ஆனால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், கணவர் வெளியே வேலைக்கு போயிடுவார், அவங்க சாயங்காலம் தான் வருவாங்க, பிள்ளைகள் படிக்க போயிடும், நான் காலையில் ஃப்ரீயாக தான் இருப்பேன். உபவாச நாட்களிலே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, அந்த ஐக்கியம் கூடுதா? அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா பல மணி நேரம் உட்காந்து கதை பேசுவாங்க அப்படிம்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. லாஸ்ட்டு என்னன்னே தெரியாது, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீண் வார்த்தையினாலே பாவம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க, வசனத்தை தியானிக்க கர்த்தருடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்தால் அந்த குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி. இப்போ இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சை. வசனம் எதுக்கு ஒப்பிடப்பட்டு எழுதியிருக்கு அப்படின்னா ஞானப்பால்.
ஞானம் எனக்கு வேணும் பிரதர். எனக்கு ஞானம் வேணும். எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஞானம் அது தேவன் தந்து கொண்டே இருப்பார். கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். நான் 11 வயசுல வேலைக்கு போனேன். ஒரு பையன் சின்ன வயசுலயே வேலைக்கு அனுப்பி விட்டாங்க. ரூ. 3 சம்பளத்துக்கு. ஆனால் 2015ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, எழுத்துக்கூட்டி வாசித்தா கூட எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் 11 வயசுல வேலைக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. கடன், லட்சக்கணக்கான கடன், 50, 55 லட்ச ரூபா கடன், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை. இதுக்கு நடுவில் என்ன செஞ்சேன் அப்படின்னா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கா? நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது 1/2 கோடி கடன், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர். ஆனால் எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னா தாகமா இருக்கணும். வசனம் இப்படி எழுதியிருக்கே, என் வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். அந்த ரவிராஜ் தான் 2026ல உயிர் பிச்சை போட்டு வச்சிருக்காரு. வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்லையே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் பாவியா இருக்கிறேனே, நான் துன்மார்க்கனா இருக்கிறேனே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலேன்னு சொல்லி வேதனைப்படுவேன். அப்ப இருதயம் எப்போ செம்மையாகுது அப்படின்னா, அந்த வசனம் இதயத்துக்குள்ள போகும்போது, அந்த வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, வார்த்தை இப்படி இருக்கு, தேவனோட வார்த்தை எப்படி இருக்கு. அப்ப என் வாழ்க்கை இப்படி இல்லை, என் வாழ்க்கை இப்படி இல்லை, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும், நான் பரலோகத்துக்கு போகணும். அப்போ உபவாச நாட்களிலே உங்க இருதயம், உங்க ஹார்ட் பீட்டு எப்படி இருக்கு? அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்களுடைய ஹார்ட் பீட் பரலோகத்தை சார்ந்திருக்கா, உலகத்தை சார்ந்திருக்கா? 2015ல நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. கூட வித்தியாசம் தெரியாது, கான வித்தியாசம் தெரியாது. அந்த சூழ்நிலை தான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016ல் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். சர்ச்சில் வேலை பார்த்தேன். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு வயசான பாட்டி, அந்த பாட்டி பணம் கட்டினாங்க. பிஷப்கிட்ட சொல்லி உடனே பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு உடனே கஷ்டப்பட்டு ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே பிடி வரிய படிக்க கற்று கிருபை செஞ்சார். 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க கற்று கிருபை செஞ்சார். இந்த ஞானம்லாம் எப்போ வந்துச்சு? இரவும் பகலும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன். புரியுதோ புரியலையோ வாசிக்கிட்டே இருப்பேன். வாசிக்க 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 இருதய மனக்கண்கள் திறந்தார். பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். இடைவிடாமல் தேவனை தேட ஆரம்பித்தேன். ராத்திரியும் பகலுமா தேவனை தேட ஆரம்பித்தேன். ராத்திரிலாம் ஒரு 8 மணி 9 மணிக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா காலைல 4 மணி 4:30 மணிலாம் ஆயிரும். என் மனைவி தூங்கி எழுந்திரிச்சிட்டு வருவா. இன்னும் போய் படுத்துவங்களையா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏச்சு விழும். அதுக்கப்புறம் ஓடி போய் படுத்துக்கிடுவேன். இப்படிலாம் வேதத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். வேதத்தை தியானிக்க நான் எங்கெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கேன், என்கிட்ட என்னெல்லாம் ஃபால்ட் இருக்குது, என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்குது, நான் எப்படி சரி பண்ணணும், என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, அந்த வசனத்தின் மூலிமா ஆவியான இடைவிட ஆரம்பித்தார். 2ஆம் வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கும். நிறைய குடும்பத்தில் தேவை. ஏன்னா நிறைய குடும்பத்தில் 2ஆவது வசனத்தில் நிறைய குடும்பம் ஃபால்ட்டாக இருக்கும். அது எப்படிப்பட்ட ஃபால்ட் அப்படின்னா, சகல துர்க்குணம் இருக்கும்போது அவங்களால கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. சிம்பிளாக சொல்லி தரேனே,
நிறைய குடும்பத்தில் ஏன் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியலன்னா துர்க்குணம். எவனை கெடுக்கலாம், எவனை கொல்லலாம், எவனை அழிக்கலாம், எவன் குடும்பத்தை தப்பாக பேசலாம், அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்காளே, இப்படி ஒரு குடும்பம் அந்த துர்க்குணத்தோடு இருந்தால் அவங்க கையில் பைபிள்லாம் எடுத்து வாசிக்க முடியாது. ஏன்னா இருதயத்துக்குள்ளே தான் வேற இருக்கு. என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை வரணும் அப்படின்னா நான் டோட்டலாக அந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் நான் வெறுக்கணும். எல்லா காரியத்தையும் நான் வெறுத்தாதான் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமா இருந்தால் இந்த உலகத்தை அவங்க வெறுத்திருப்பாங்க. இந்த உலகத்தை ஏன் வெறுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்திலே உலகத்துல எத்தனையோ காரியத்துல போய் சிக்கிக்கிடுறாங்க. அவங்க நினைச்சு சாதிக்கணும், அவங்க சொன்னதுதான் கரெக்டு, அவங்களுக்குள்ள வைராக்கியம், அவங்களுக்குள்ள விரோதம், அவங்களுக்குள்ள பகை, இதெல்லாம் இதயத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இதான் சகல துர்க்குணம். அப்ப இந்த சகல துர்க்குணம் வெளியில போகணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நான் முதல்ல ஒரு மனுஷனா மாறணும். நான் மிருகமா இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். நான் கர்த்தருடைய வருகையில நான் பரலோகத்துக்கு போகணும். எனக்கு இது வேண்டாம், இந்த மாதிரி துர்க்குணம் எனக்கு வேண்டாம், நான் நல்லவனா மாறணும் அப்படின்னு ஒரு குடும்பம் தீர்மானம் எடுத்து, ஐயோ என்கிட்ட இவ்வளோ மிஸ்டேக் இருக்கப்பா அப்படின்னு சொல்லி தன்னைத்தான் வெறுக்கணும். இன்னைக்கு தன்னைத்தான் வெறுக்கிறதே கிடையாது. எப்படினாலும் வாழலாம், இஷ்டம் போல வாழலாம், அம்மா வார்த்தை கேட்க மாட்டாங்க, வீட்டில் யார் வார்த்தையும் கேட்க மாட்டாங்க, இஷ்டம் போல அலையிறது, இஷ்டம் போல திரியிறது, அப்புறம் வேசியின் பிள்ளையா இருக்கும், விபச்சார சந்ததியா இருக்கும், மாறுபாடுள்ள சந்ததியா இருக்கும். இதெல்லாம் பைபிள்ல ரெக்கார்டு. ஒரு குடும்பம் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் அவங்க தான் பாக்கியவான். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். என்னைக்கு தேவனை மறந்து விக்கிரத்துக்குள்ள போறாங்களோ, ஒரு துர்க்குணம் உள்ள வருதோ, ஒரு கசப்பு உள்ள வருதோ, ஒரு பொய் உள்ள வருதோ, ஒரு புறங்கூறுதல் உள்ள வருதோ, அதுக்கப்புறம் இதயத்துக்குள்ள வசனம் இருக்க மாட்டுது. இதயத்துல ஏன்பா வசனம் இல்லை அப்படின்னா, பக்கத்து வீடு நல்லா இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்க மாட்டுது. கேட்டா அவன் நல்லா இருக்கிறானே, அவன் நல்லா இருக்கிறாளே. வீட்டுல மாமியார் மருமகளுக்குள்ளேயே பிரச்சனை முடிய மாட்டுது. இவங்கெல்லாம் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி எப்படி ஆவியில வளர முடியும்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி இல்லை. இவங்க பாஸ்டிங் போட்டு அந்த ஜெபம் பரலோகத்துல போனோம் அப்படின்னா, முதல்ல புருஷன்ட்ட போய் பேசு, முதல்ல மாமியார்ட்ட போய் பேசு, முதல்ல மருமகள்கிட்ட போய் பேசு. பரலோக சட்டம் அதான் அன்பு கூறு. சகல துர்க்குணம் உள்ள இருக்கும்போது 40 நாள் பாஸ்டிங் போட்டா எப்படிப்பா ஜெபம் கேட்கப்படும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என் ஜெபம் பரலோகத்துக்கு போகணும்ப்பா, என் இதயத்துல நான் கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் நான் உள்ள வச்சுக்கிட்டு நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணா எப்படி தேவன் கேட்பாரு? வாயை திறந்தா ஃபுல்லா பொய், எப்படி பரலோகத்துக்கு ஜெபம் போகும்? நம்ம நார்மலா யோசிச்சு பார்ப்போமே. அதனால பாஸ்டிங் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும். ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் நினைச்சதுதான் செய்யணும், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் தான் வீட்டுக்கு ஓனரா இருக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ வீட்டில் ஓனர்லாம் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா அடிமையா இருக்காங்க. அதாவது கணவர்லாம் அடிமையா இருப்பாங்க. அடிமையா இருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? கணவர் வீட்டில் தலைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு வீட்டில் கணவர் மனைவிக்கு அடிமையா இருந்தா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? கணவர் கணவருமா இருக்கணும், மனைவி மனைவிமா இருக்கணும். கணவர் மனைவிக்கு அடிமையா இருந்தால் அது ஒரு அடிமைத்தனம். அவங்களால ஆவியில வளர முடியாது. அவங்க வீட்டில் அடிமையில இருப்பாங்க.
சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு சரி சரி சரின்னு இப்படியே போயிட்டு இருப்பாங்க. பைபிள் பிரகாரம் கணவர் தலையா இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஐயா, அப்ப நாங்க பாஸ்டிங் இருக்கோம், எல்லாம் செக் பண்ணணும். கணவர் தலையா தான் இருக்கணும், மனைவி மனைவியா தான் இருக்கணும். 2 பேருமே அன்பா இருக்கணும். யாரையும் யாரும் அடிமைப்படுத்தி வைக்கக்கூடாது. உன்னை போல பிறனை நேசிக்கணுமா? இன்னைக்கு நிறைய வீட்டுக்கு வந்து மருமகள் அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்த வீட்டு சாபம். கணவரை அடிமையாக்கி வச்சிருக்காங்க, சாபம். எப்படி ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? கணவருக்கு தேவன் ஒரு கிருபை கொடுத்திருப்பாரு. குடும்பத்தை எப்படி நடத்தணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், தேவன் அந்த கிருபையை தலைவர் வச்சிருப்பாரு. இது எல்லாமே துர்க்குண லிஸ்ட்ல போயிட்டு தான் இருக்கு. துர்க்குணம்னா முதல்ல என்னன்னு தெரியணும்ல. பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தையை கேட்காது, படினா படிக்காது, கீழ்படினா கீழ்படியாது, கையில பைபிள் எடுத்து வாசினா வாசிக்காது, ஜோம் பண்ணா ஜோம் பண்ணாது, சர்ச்சுக்கு வானா வராது, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகாதனா போகும், படுத்து தூங்குனா செல்போனை பார்த்துட்டு இருக்கும், அங்க போகாத அப்படின்னா அங்கதான் போகும், செல்போனை பார்க்காதன்னா செல்போன் தான் பார்க்கும். இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள துர்க்குணம் தானே. ஒரு வீட்டுல துர்க்குணம் அப்படின்னு வந்துட்டுனாலே அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகளை போய் மாட்டிடுவாங்க. அப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கணவர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், முதியோர் எப்படி இருக்கணும், பரலோகத்துக்கு போற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழணும், எல்லாமே பைபிள்ல சிஸ்டமேட்டிக் பிரகாரம் எழுதி வச்சிட்டார். இந்த பைபிளை வாசித்து இந்த பைபிள் படி நம்மளோட வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா உபவாச நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ஐயா, நான் உபவாசம் இருக்கேன், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கு, எனக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு, எனக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கு, எனக்குள்ள ஒரு மூர்க்கம் இருக்கு, எனக்குள்ள ஒரு கோபம் இருக்கு, அதெல்லாம் வெளியில போகணுமா? இல்லையா, அது என்னைய விட்டு வெளியில போக மாட்டுக்கு. பாஸ்டிங் போட்டு கேளுங்க, பாஸ்டிங் போட்டு கேளுங்க. எனக்குள்ள ஒரு மூர்க்க வெறி வருது, கெட்ட வார்த்தை வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, கோபம் வந்துடுது, எனக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா. அப்படி ஒரு குடும்பம் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் தான். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல்ல இதான் பாயிண்ட். இதை ஒரு ஆள் சரி பண்ணியாச்சு அப்படின்னா அந்த குடும்பம் ஆட்டோமேட்டிக் ஆசீர்வாதமா இருக்கும். சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு. இதுல நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் ஜெபம் பண்ண முடியல, ஏன் கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, ஏன் புருஷன் பொண்டாட்டில உண்மை இல்லை, ஏன் வியாபாரத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வியாபாரம் பார்க்கும்போது ஒரு லாபம் வர மாட்டேங்குது, ஏன் எல்லாமே வேஸ்ட் செலவாயிருது? அதையெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தந்திரம் இருக்கும். புருஷனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம புருஷன், வீட்டுல பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா சில காரியங்கள் செஞ்சுட்டு இருப்பாங்க. வாலிப பிள்ளைகளா இருக்கும், அம்மா அப்பாவுக்கு தெரியாம தந்திரமா ஏதோ செஞ்சுட்டு இருக்கும். பையன் அம்மா அப்பாட்ட சொல்லாம வெளியில போய் தந்திரமா தண்ணி அடிக்கிறதோ, இல்ல சிகரெட் பழக்கமோ, புகையிலையோ, கஞ்சா பழக்கமோ, இல்ல ஊசி போடுறதோ, இல்ல போதை அடிமையோ, இல்ல ஒரு வேசித்தனமோ, இல்ல ஒரு விபச்சாரத்துக்குள்ளேயோ, இல்ல தேவையில்ல ஃப்ரெண்டோ, இல்ல துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளேயோ, இல்ல கேடான ஒரு காரியத்துக்குள்ளேயோ, இல்ல களை வாங்குறதோ, கொள்ளை அடிக்கிறதோ, எங்கேயாவது போய் சிக்கிக்கிட்டான் அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாம வெளியில போய் சேட்டை பண்றது, இதெல்லாம் வஞ்சக லிஸ்ட்ல வந்துடும். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஐயா, நாங்க உபவாச நாட்கள்ல இருக்கோம், சரி, கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியுதா, ஜெபிக்க முடியுதா, தேவனை தேட முடியுதா, இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சாச்சுனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலாம். ஆனா இவ்வளவு பாயிண்ட் சொல்றீங்களே, இதெல்லாம் நம்ம எப்படி கேட்க போறோம்? கேட்கணும். நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முதல்ல நான் தேவனுக்கு முன்பாக என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, நான் எப்படி ஜெபம் பண்ணணும், இது எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா
அந்த குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு சுபாவமோ, எந்த விதமான ஒரு எண்ணமோ இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளு எல்லா வாலிப பிள்ளைகள் இல்ல வாலிப பையன் 90% இல்ல 80% காலேஜ் படிக்கும்போது செல்ஃபோன் இப்ப எல்லாருடைய கையிலயும் வந்துட்டு. அந்த செல்ஃபோன எவ்வளோ குறையா யூஸ் பண்றாங்க? எதுக்காக யூஸ் பண்றாங்க? அம்மா, அப்பாவுக்கு தெரியாம ஆன்லைன்ல போய் கேம் விளையாடுறாங்களா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருதா? இல்ல ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டான்னு சொல்லிட்டு அம்மா, அப்பாவுக்கு தெரியாம வெளியில போறாங்களா? தந்திரம், வஞ்சகம், அம்மா, அப்பாவை ஏமாத்துறது, கபடு, பொய் சொல்லிட்டு போறது, பொறாமைகள். அவ நல்லா இருக்காளே, அவன் நல்லா இருக்கிறானே, இங்க பொறாமைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவன் வீடு கட்டிட்டான், அவன் நகை சேர்த்துட்டான், அவன் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கு, அந்த குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்காங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி இங்கேருந்து பொறாமைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டுல தேவன் ஆசீர்வதிச்சா அது அந்த குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். அதை பார்த்துட்டே இருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி ஆசீர்வதிப்பாரு? நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வேலை பார்த்து உண்மையா இருந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ இரவு நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகளு, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளு, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியுதா? இல்ல பொறாமைப்பட்டுக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறாங்களா? இல்ல புலம்பிட்டு இருக்கிறீங்களா? ஏன்னா வீட்டுல வயசான பாட்டி இருக்கும். அவ வீட்டுலலாம் பேரன் பேத்திலாம் பார்த்துட்டாங்க, என் பிள்ளைக்குன்னு கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப எப்படி புலம்புறாங்க அப்படின்னா, அவ வீட்டுல நல்லா இருக்கா, அவ வீட்டுல பேரன் பேத்தி பார்த்தாச்சு. நம்ம தேவன்ட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, அப்பா எங்கிட்ட என்ன குறை இருக்கோ அதை மன்னிச்சிருங்கப்பா, என் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்கப்பா, என் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபை நிறைஞ்ச ஒரு பிள்ளை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணா தேவன் ஏற்ற துணையை தருவார். ஒருவேளை பிள்ளை இல்லாம இருக்கா, எங்கள்கிட்ட ஏதாவது குறையா இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமா மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்க வீட்டுல ஒரு சந்ததியை தாங்கப்பா. ஜெபம்லாம் அப்படி உடனே பரலத்துக்கு போகும். ஆனா நம்ம இருதயம் ஒரு குழந்தைய போல இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தை, நியூ பேபி. அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு நியூ பேபியா இருக்கணும். அந்த நியூ பேபியா இருந்துச்சு அப்படின்னா வெரி குட் லைஃப், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் வளர முடியும். இப்படி நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. சகலவித புறங்கூறுதலையும் இந்த வயசான பாட்டிமாரு இல்லை அம்மாமாரு இல்லை சகோதரிமாரு வீட்டில் எல்லாரும் வெளியில் போனதுக்கப்புறம் உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கதை பேச ஆரம்பிக்கும்போது புறங்கூற ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ்டர் அப்படி, ஐயரோல் அப்படி, அந்த பிரதர் அப்படி, அந்த விசுவாசி அப்படி, அந்த குடும்பம் அப்படி, சொந்தக்காரங்க அப்படி, அந்த பக்கத்து வீட்டில் அவங்க அப்படி, இவங்க அப்படி, எல்லாரையுமே புறங்கூறிக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இருப்பாங்க. இது எதுவுமே உள்ள இருக்கக்கூடாதான். இது எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு இதெல்லாம் வெளியில போனா மட்டும்தான் நியூ பேபி. ஹல்லேலூயா. அப்ப நியூ பேபி யாருன்னே அப்படின்னா, உள்ள எதுவுமே ஓல்டு காரியம் இருக்கக்கூடாது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள், தாகமாயிருங்கள். ஐயா, எல்லா மனுஷன்ட்டையும் ஒரு குறை இருக்கும். எல்லா மனுஷன்ட்டையும் பக்கத்துல போனா அது ஃபால்ட்டு, இது ஃபால்ட்டு, இவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படிம்பாங்க. நான் ஃபால்ட்டு, என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்கு, நானே இன்னும் குறையாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தும் போதுதான் தேவன் பார்ப்பார். ஆமா, இவன் தாழ்த்த ஆரம்பிச்சிட்டான், இவனை நான் உயர்த்துவேன். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என்னை தாழ்த்த ஆரம்பிச்சேன். உமக்கு முன்பாக நான் இன்னும் அந்த குவாலிட்டி வரலப்பா, நீங்க எதிர்பார்க்குற குவாலிட்டி என்கிட்ட இன்னும் இல்லப்பா. அப்ப தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த 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 கிருபை. அப்படி ஜெபம் பண்ணி பழகுங்க.
அந்நிய பாஷை தேவன் தருவாரு. அபிஷேகம் பண்ணுவாரு. உண்மையா இருந்தா தருவாரு. இன்னைக்கு வாய தொறந்தா ஒன்லி பொய் தானே பேசுறாங்க. அதான் அழகா போட்டிருக்கு. சகலவித கபடத்தையும். கபடம் இருந்துச்சு அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது. 2ஆம் மரணமாய் கடல், அக்னி கடல், கந்தம் எரியிற கடல். வாயை திறந்தாலே எத்தனை குடும்பத்துல உண்மை இல்லை. என் வாழ்க்கையில நான்லாம் வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய போய் பேசியிருக்கேன். கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் மனம் திரும்ப ஆரம்பிச்சேன். அப்ப 40 நாள் எந்தெந்த காரியத்துல நம்ம குறையா இருக்கிறோம், ஆவியானவர் உங்களோட பேசுறாரா, உங்க இதயத்துக்குள்ள இந்த வசனம்லாம் எழுதப்படுது. அதுக்கு தான் ஸ்கிரீன்ல நிப்பாட்டியிருக்கேன். நான் லைவ்ல வந்து என்ன செய்ய, இந்த 3 வசனத்தை நீங்க படிச்சாலே பெரிய கிருபை. நைட்டு படுத்து நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா வசனம் உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல. இப்படி இருக்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், டேஸ்ட். ஐயா, கர்த்தரை எப்படியா நான் டேஸ்ட் பார்க்க முடியும் அப்படின்னா, வேண்டாத காரியத்தெல்லாம் தள்ளிட்டு, நான் ஒண்ணுமே இல்லப்பா, இன்னைக்கு கேட்ட மெசேஜ் எனக்கு தான்ப்பா, என்கிட்ட இவ்வளவு ஃபால்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தி, உங்க கிருபை தாங்கப்பா, எனக்கு ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்கப்பா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் துதிக்கிற பிள்ளையா இருக்கணும், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்துற பிள்ளையா இருக்கணும். எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு மாம்சக்கிரிய அந்த ஜென்ம சுபாவங்கள் எனக்கு வேண்டாம். பிசாசோட நான் எதிர்த்து நிற்கணும்ப்பா. தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். எனக்கு அப்படி ஒரு கிருபை தாங்க, அப்படி ஒரு கிருபை தாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சா கரெக்டா இருக்கும்? புதுசா பிறந்த குழந்தை நீங்கள் வளரும்படி, ஐயா நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும் வளரணும் வளரணும். இன்னைக்கு செய்தி அதானே, இன்னைக்கு செய்தி அதானே. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சை, தாகம். அந்த தாகம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா சக்சஸ். இன்னைக்கு அது மட்டும்தான் நிறைய வீட்டில் காணும். எதை காணும்? ஜெபிக்கணும், துதிக்கணும், தியானிக்கணும் சொல்லி ஆசை இருக்கு. ஆனா விட வேண்டிய சுபாவங்கள், விட வேண்டிய கேரக்டர், விட வேண்டிய பழைய காரியங்கள், இதெல்லாம் விட்டா மட்டும்தான் கர்த்தரை டேஸ்ட் பார்க்க முடியும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம நாக்கில் எதுவுமே இருக்கக்கூடாது. பெரிய பெரிய ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் டேஸ்ட் பார்க்கறதுக்காக உள்ள அங்கே முக்கியமான ஒரு நபர் இருப்பாங்க. எல்லாம் சமையல் நடந்துட்டு இருக்கும். அவங்க போய் டேஸ்ட் பார்த்து வருவாங்க. இந்த டேஸ்ட் லைட்டாக பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, இதில் உப்பு கம்மியாக இருக்குது, இதில் இதை போடலை, கரெக்டாக போடணும் அப்படிம்பாங்க. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் யாரு? நான் ஒன்றுமே இல்லை, நான் களிமண். அப்பா என்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா, என்கிட்ட ஒரு பொறாமை, என்கிட்ட ஒரு கபடு, என்கிட்ட ஒரு புறங்குறுதல், என்கிட்ட ஒரு தந்திரம், என்கிட்ட ஒரு வஞ்சம், என் வாழ்க்கையில ஒரு துர்க்குணம், கசப்பு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கசப்புக்கு ஒரு வேறு அவங்கள கொன்னுட்டு இருக்கு. யார் மேலேயாவது கசப்பு. அந்த கசப்பு எத்தனை வருஷம் சொல்லி பார்த்தா 40 வருஷம் கசப்பா இருக்குங்க. 40 வருஷம் கசப்பா இருந்தா அவங்களோட வாழ்க்கையில சுகர், பிரஷர், பிபி எல்லாம் ஏறிடும். ஏன்? இதயத்துக்குள்ள தேவன் வாசம் பண்ணணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? யாரு மேலேயோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு குடும்பத்து மேல ஒரு கசப்பு, இல்லை சொத்து எழுதி வாங்கியிருப்பாங்க, இல்லை வீட்டில் உள்ளது ஏதாவது மொத்தமாக வாங்கியிருப்பாங்க, எதையாவது நடந்திருக்கும். யாரு மேலேயோ ஒரு கசப்பு. அந்த கசப்பு இதயத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்க கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கிறாங்க. உபவாசம் கூட இருக்கலாம். உபவாசம் இருந்தா கூட என்னால ஏன் ஆவியில வளர முடியல அப்படின்னா கசப்பு. சில வீட்டுல இருந்து கசப்பு வீட்டை விட்டு வெளியில போகாது.
வீட்டுக்குள்ளே இருந்துட்டு ஏசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி பண்ணிவிட்டான், அவன் அப்படி பண்ணிவிட்டான், அவன் அப்படி பண்ணிவிட்டான். தேவனுக்கு முன்பாக எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கும். குறைய மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா என்னைக்கு நம்ம ஆவியில் வளர முடியும்? நான் புதுசா பிறந்த ஒரு குழந்தையை போல நான் ஆவியில வளரணும் அப்படின்னா, புதுசா பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? இன்னைக்கு தான் பையன் பிறந்திருக்கான், இன்னைக்கு தான் பொண்ணு பிறந்திருக்கு அப்படிம்பாங்க. குழந்தை பிறந்து 2 நாள் தான் ஆச்சு அப்படிம்பாங்க. 2 நாள் ஏதாவது வந்து பிள்ளை தெரியுமா? அதான் புதுசா பிறந்த குழந்தை. அப்போ புதுசா பிறந்த குழந்தையை போல நான் வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், அது இருந்தா மட்டும்தான் எனக்கு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானம் வேணும், எனக்கு பரலோக ஞானம் வேணும் அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுக்கும்போது இப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு இருக்கணும். இந்த வசனத்துக்கு நான் இன்னும் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். நைட்டு எனக்கு டைம் இல்லை. நம்ம வரக்கூடிய நாட்கள் இந்த வசனத்தை நம்ம மறுபடியும் தியானிப்போம். ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. டெய்லி காலையில் நைட்டும் கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் பேசிருங்க அப்படின்னா, கர்த்தருடைய கிருபை எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. உபவாச நாட்களிலே தேவையில்ல எடுத்து போக வேண்டாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிற சோதிக்கிறப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களுக்கு ஒரு ஆலோசனை தந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை, ஞானப்பாலின் மேல் ஒரு வாஞ்சை, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் ஒரு வாஞ்சை, புதுசா வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, புதிதாய் பிறந்த குழந்தைய போல வாழ எங்களுக்கு கிருபை தருவீங்களாப்பா. எங்களுடைய பழைய சுபாவங்களை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கிருபை தாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்படியே பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். இந்த இரவு நேரத்திலே எல்லா தேசத்துல ஜனங்களையும் அவங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க, விடுதலை தாங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. யாரெல்லாம் சந்ததிக்கா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு கற்பத்துணை ஆசிர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அம்மா அப்பா கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து, நல்லா படித்து எக்ஸாம் எழுத கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கோ அது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களோ உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக மனம் திரும்பி குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கேட்டுடுங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. உபவாசத்தோடு இருக்காங்க, கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் டிரைவிங் லைனில் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை ஆசிரியங்க. அப்புரோஜனமான ஊழியக்காரன் களிமண்ணாக அர்ப்பணிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு ஆசிரியங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பக்கத்தை கிருபை செய்யுங்க. வேறு வேறு தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மன்னர் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.